8 பேர் இறப்பு சம்பவம் தொடர்பாக பல் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செங்கோட்டுவன் வழங்கியிருக்கலாம். செங்கோட்டுவன், வணக்கம். என்ன நடந்தது? இந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் தனியார் பல் மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருது. அந்த மருத்துவமனையில கடந்த 2023ஆம் ஆண்டு அந்த மருத்துவர் சிகிச்சை அளிக்கிறாரு. தொடர்ந்து 10 பேருக்கு அவர் சிகிச்சை அளிக்கிறாரு. அந்த சிகிச்சை அளித்த 10 பேரில் 8 பேர் தொடர்ந்து அடுத்தடுத்து உயிரிழக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்பொழுது இந்த சுகாதாரத்துறை, திருப்பத்தூர் சுகாதாரத்துறையும் மற்றும் சிஎம்சி மருத்துவமனை, அதாவது 2 மருத்துவ குழுக்கள் அந்த மருத்துவமனை ஆய்வு மேற்கொள்றாங்க. அந்த ஆய்வுல அந்த மருத்துவர் ஒரு முறை பயன்படுத்திய கருவியை மீண்டும் மீண்டும் அந்த நோயாளிகளுக்கு பயன்படுத்துறாரு பல் சிகிச்சைக்காக. அப்போ அதனால் அந்த நோயாளிகளுக்கு தொற்று நோய் ஏற்படுது. அந்த தொற்று நோய் ஏற்பட்டது இந்த தொடர்ந்து 8 பேர் இறந்துள்ளதா அங்க தகவல் சொல்றாங்க. இது குறித்து இன்று திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி அந்த சிகிச்சை அளித்த கிளினிக்ல இந்த ஆய்வு மேற்கொள்றாங்க. இந்த ஆய்வுல 2022 இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால தற்போதுதான் இந்த ஆய்வினுடைய முடிவு வெளியாயிருக்கு. அதாவது அவர் ஒரே முறை பயன்படுத்திய மருத்துவ உபகரணங்களை மீண்டும் மீண்டும் அடுத்த நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதால் இந்த தொற்றில் ஏற்பட்டு இறந்திருக்காங்கன்ற மாதிரி முடிவு வெளியா இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த அந்த மருத்துவமனையை நாங்க ஆய்வு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வரோம். தொடர்ந்து விசாரணை முடிந்த பின்பு இதனுடைய முடிவுகள் தமிழக அரசுக்கு அறிவிக்கப்படும். அறிவித்தவுடன் இந்த மருத்துவமனையின் மீது மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. பண்ணிருக்கேங்க, ரிப்போர்ட் நான் கொடுக்குறேங்க, முடிச்சுட்டு பார்த்துட்டு கொடுக்குறேங்க. என்கொயரி பண்ணிருக்கேன், ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். இது பழசுங்க, இது இப்போ வந்திருக்கிறது பழசு நடந்து போல இருக்கு 2023ல. அதனால 21ல நடந்திருக்கு, ரிப்போர்ட் 22ல கொடுத்துருக்காங்க. நாங்க என்கொயரி முடிச்சுட்டு நான் ரிப்போர்ட் தரேங்க சார். அது எனக்கு தெரியல, பார்க்கணும் சார். நான் பார்க்கணும் சார். அது இப்போ ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கேன். பண்ணிருக்கேங்க, ரிப்போர்ட் நான் கொடுக்குறேங்க, முடிச்சுட்டு பார்த்துட்டு கொடுக்குறேங்க. என்கொயரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.